இன்றைய ராசி பலன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். மேஷம், உயர் அதிகாரிகளின் கோபத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளால் மன நிம்மதி இழப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உற்சாகப்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிரான நிலையை காண்பீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஓரளவு பணம் பார்ப்பீர்கள். ஏற்றுமதி தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைவீர்கள். ரிஷிபம், வீண் செலவுகளை குறைத்து நிதி நிலைமையை சீர்படுத்துவீர்கள். மருந்து மாத்திரை எடுத்து முதுகு வலிக்கு தீர்வு காண்பீர்கள். கடுமையாக உழைத்து மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வைப்பீர்கள். விற்பனையில் அதிசயத்தக்க முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். அரசியலில் செல்வாக்கான இடத்தை பிடிப்பீர்கள். மிதுனம், மாறிவரும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்குவீர்கள். சிறு வியாபாரிகள் அதிக லாபம் அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலை சீராக நடத்துவீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் பலனடைவீர்கள். அலைச்சல் அதிகமானாலும் அதற்கேற்ற வருமானம் அடைவீர்கள். வேலை திறனால் முதலாளிகளின் பாராட்டை பெற்று பெருமிதம் கொள்வீர்கள். கடகம், நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தேவையில்லாமல் கெட்ட பெயர்களை சம்பாதிக்காதீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக கையாளவில்லை என்றால் பணத்தை இழப்பீர்கள். அலட்சியமாக கண்ட இடத்தில் பணத்தை வைக்காதீர்கள். பேச்சுவார்த்தையில் நிதானம் தவறாதீர்கள். வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்ளாதீர்கள். சிம்மம், வியாபாரத்தை விரிவுபடுத்த வீணாக செலவு செய்ய மாட்டீர்கள். உங்கள் மனதில் உள்ளதை காதலியிடம் சந்தர்ப்பம் பார்த்து வெளிப்படுத்துவீர்கள். கேட்ட இடத்தில் பணம் வர தாமதமாவதால் வெளியூர் பயணத்தை ஒத்தி வைப்பீர்கள். வங்கி பரிவர்த்தனையில் சிக்கலை சந்திப்பீர்கள். உறவினர்களுக்கு அதிக செலவு செய்வீர்கள். உடல்நலை பாதிப்புக்கு மருத்துவமனை செல்வீர்கள். கன்னி, வருமானம் போதிய அளவு வருவதால் குடும்ப தேவைகளை பொறுப்பாக நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி உறவில் கலகலப்பை ஏற்படுத்துவீர்கள். வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கை தேவை. உற்பத்தியை அதிகரித்து உற்சாகம் அடைவீர்கள். காலத்திற்கு ஏற்ப வியாபாரத்தை மாற்றுவீர்கள். அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அனுகூலம் அடைவார்கள். துலாம், வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் பெறுவீர்கள். வேலைக்காக கடல் தாண்டி போக ஏற்பாடு செய்வீர்கள். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பணவரவில் முன்னேற்றம் காண்பீர்கள். தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீர்கள். வியாபார உக்திகளால் லாபத்தை காண்பீர்கள். குடும்ப பிரச்சனையால் மாணவர்கள் மனநிலை பாதிப்படைவர். விருட்சகம், அவசியமில்லாத செலவுகளால் அல்லல் படுவீர்கள். பணத்தின் மதிப்பை இந்த காலத்தில் நன்கு உணர்வீர்கள். ஏதாவது பிரச்சனை தோன்றி தொழிலில் இடையூறுகளை சந்திப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை பற்றி பேச்சுவார்த்தையை நடத்துவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை சிரமப்பட்டு காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள். தனுஷு, புத்திசாலித்தனத்தால் வருமானத்தை உயர்த்துவீர்கள். எந்த பிரச்சனையானாலும் சொந்த முயற்சியால் தாண்டுவீர்கள். இழுபறியாக இருந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சியை நடத்துவீர்கள். கடந்த கால நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். மகரம், வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை தடையின்றி பெறுவீர்கள். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். அரசு துறை பணியாளர்கள் சிறப்பான பெயரை எடுப்பீர்கள். வியாபாரிகள் கணிசமான லாபம் பெறுவீர்கள். தொழிலில் தடை ஏற்பட்டாலும் சமார்த்தியமாக விளக்குவீர்கள். கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போய் பழைய சண்டையை மறப்பீர்கள். கும்பம், வீட்டிலும் வெளியிலும் புகழையும் செல்வாக்கையும் அதிகரிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமணத்திற்கான வரன்களை தேடுவீர்கள்.
தொழிலுக்கு நண்பர்களின் ஆலோசனையை பெறுவீர்கள். பணம் தாராளமாக புழங்குவதால் சேமிப்பை உயர்த்துவீர்கள். சகோதர வழிகளில் ஆதாயம் பெறுவீர்கள். மீனம், எதிர்பார்த்தபடி தொழிலில் முன்னேற்றம் இல்லாததால் சங்கடப்படுவீர்கள். வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். மனைவியின் கோபத்தால் மனமுடைந்து போவீர்கள். கல்வியில் மாணவர்கள் கவனம் செலுத்தி ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் பாராட்டு பெறுவீர்கள். அரசு பணியாளர்கள் டென்ஷனாகவே வேலை பார்ப்பீர்கள். வணக்கம். இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.